அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்களிடம் ஓடிபி எண் பெற திமுக நிர்வாகிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். அதாவது திமுக சார்பில் சமீபத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக நிர்வாகிகள் விரிவுடாக சென்று அந்த ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் தடவுகளை பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் மதுரை சிவகங்கை சேர்ந்த ராஜகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த மனுவில் திமுகவினர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த சேகரிக்கும் போது ஒவ்வொரு வீடாக சென்று அங்குள்ள கிராம மக்களிடம் பொதுமக்களிடம் அவர்களுடைய ஆதார் அடையாள அட்டை எண் மற்றும் அந்த ரேஷன் கார்டு அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பெறுகின்றனர். ஆதார் எண்ணிற்கு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு ஓடிபி ஒரு செல்போன் அவர்களுடைய செல்போனுக்கு வருகிறது. இது அடிப்படை உரிமையை மீறுவது, இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தனர். இதை விசாரித்த நீதிபதிகள் மிகவும் மிகவும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த மனு மிகவும் இந்த செயல் மிகவும் டேஞ்சரஸான ஒன்று. மேலும் இது போன்று அடிப்படை உரிமை மனிதனின் தேர்தல் ஆவணங்கள் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட தரவுகள் ரகசியம் காக்கப்பட வேண்டும். இது அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். எதன் அடிப்படையில் இந்த தரவுகளை கேட்டு அவருடைய அந்த ஓடிபி எண் வருகிறது, அந்த ஓடிபி எண் எங்கிருந்து வருகிறது, அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் யார், எதற்காக இந்த ஓடிபி எண் தனியார் அமைப்பிடமிருந்து செல்போனுக்கு வருகிறது, இந்த தரவுகளை சேமிப்பது யார், இந்த தரவுகளை அவர்கள் வேறு யாருக்கும் விற்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம். எனவே இது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் இன்றில் அரசியல் இல்லை, நீதிமன்றம் தனக்கு உண்டான அதிகார இந்த பொதுநல மனுவில் உரிய உத்தரவு விளக்கம் பெற வேண்டியுள்ளது. எனவே அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த நிகழ்வின் பொழுது வாக்காளர் சேர்க்கை நடைபெறலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. அது அவர்களது அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை. ஆனால் அதே நேரத்தில் அந்த வாக்காளருக்கு அவருடைய செல்போனுக்கு ஒரு ஓடிபி எண் வருகிறது. அந்த ஓடிபி எண்ணை திமுகவினர் பெற்றுக்கொண்டு அந்த செயலுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்த்து கொண்டு மற்றும் இந்த மனு குறித்து திமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வாக்காளர்களின் ரகசியம் காக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு மிகவும் டேஞ்சரஸான ஒன்று என்று கருத்து தெரிவித்து வழக்கை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.